உலகெங்கும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. என்றும் நம் எம்பெருமான் முருகப்பெருமான் வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவை சன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பயிற்சிங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா சனி பகவானினோட வக்ரகால பயிற்சி உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் தொடங்குதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும், இப்போ நடக்கக்கூடிய நாட்கள்லேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் 4 மாத காலங்கள் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. என்னங்க எடுத்த உடனே ராஜயோகம்னு சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள், இதில் ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்குறோம். யாருமே கொடுக்காத பலன் நம்ம கொடுக்குறோம். என்ன தெரியுங்களா? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. ஏன்னா குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்காருங்க. ஏன்னா 2 கிரகமுமே சுயசாரம் வாங்க போகுதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 2 கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்தில் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குதுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனுஷனுக்கு இயக்கத்திற்கு காரகன், தொழிலுக்கு காரகன், உத்தியோகத்துக்கு காரகன், நம்மோட ஆயுளுக்கு காரகன். சனி கொடுக்க யார் தடுப்பார்னு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலனை ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாகவே மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தாங்க மிதுன ராசி. எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் வலம் வரக்கூடியவங்க தாங்க நம்ம மிதுன ராசி. பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் 3வது ராசி தாங்க. இருந்தாலும் பெருமாளினுடைய அனுக்கிரகம் பெற்ற ராசி மிதுன ராசிங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெருமாளினுடைய அனுக்கிரகம் பெற்ற ஒரே ராசிங்க. புத்திசாலியான குணம் கொண்டது யாருன்னா அது நீங்கள் தாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. பயங்கரமான புத்திசாலியாக ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசித்து சிந்திச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசினா அது மிதுனம் 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 தாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் திறமையான குணம் இருக்கும் உங்ககிட்ட. எப்படி எதுலேயுமே திறமையான குணம் இருக்கும்? எந்த வேலை கொடுத்தாலும் சரிங்க, அந்த வேலையை கரெக்டாக கச்சிதமாக முடிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி கொண்ட ஒரே ராசி மிதுன ராசி தாங்க. படிச்சிருக்கவே மாட்டாங்க. இவங்கள மாதிரி யாருமே கணக்கு போட முடியாது. இவங்கள மாதிரி யாருமே அறிவாக யோசிக்க முடியாது. இவங்கள மாதிரி யாருமே புத்திசாலியாக இருக்கவும் முடியாதுங்க. மிதுனம் திறமைக்கு நீங்கள் தாங்க அதிபதி. எது வந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். எப்படி பேசணும், எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசினா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி மிதுன ராசிங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானினுடைய வக்கரமான கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுதுங்க. இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயம் மாறப்போகுது இதுக்கான பதிவு தாங்க இது. கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு மனுஷனுக்கு சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. இதை நிறைய பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க. தொழிலுக்கு காரகன், ஆயுளுக்கு காரகன், ஜீவனக்காரகன், மக்கள் தொடர்புக்கு அவர் தாங்க அதிபதி. இந்த வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே அதிபதி அவர் தாங்க. நம்ம அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்னங்க பண்ணார்? 12ஆம் இடத்துல குரு இருந்தாருங்க. கேட்டு பாருங்கள். வருமானத்துலேயும் தொழிலையும் எவ்வளோ விலாஸ் ஆகிருக்கும் கேட்டு பாருங்கள். இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லலை. யாருடைய ஜாதகத்தில் சரியான அமைப்பு இல்லையோ, தொழிலையும் லாபத்துலேயும், கணவன் மனைவி உடல் உபாதைகள்லையும் கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்குங்க. நிறைய தரையில் கொடுத்துட்டாரு. ரீசெண்டாக பாருங்கள், இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு 5-6 வேலை மாறி இருப்பாங்க. வேலை கிடைக்காம கூட நிறைய வீட்டில் இருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே எப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக நீசத்தில் இருந்தாருங்க.
ஜனவரி மாதம் நீச்சத்தில் இருந்தாருங்க. குடும்பத்திலையும் கடனையும் பகையையும் பொருளாதாரத்திலையும் வறுமையிலையும் மாட்டிக்கிட்டு ரொம்பவே பிளாக் ஆகி போய் இருந்தீங்க. நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க ஸ்டெடியான ஒரு மைண்டே இவங்கக்கிட்ட இல்லை. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டாங்க, அந்த பணம் கிடைக்கலன்னா கையில் வரலை, அந்த பணமும் வரலை, அந்த பொருளாதாரம் அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. கடன் பிரச்சனை இருக்குது, பகை பிரச்சனை இருக்குது, எதிரி பிரச்சனை இருக்குது, எல்லாமே நான் பார்த்துட்டு உக்காந்துருக்கேன். நிம்மதிங்கிற விஷயமே எனக்கு இல்லை. லைஃப்பில் கேட்டு பாருங்கள். அது படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கடன் பகை எதிரி வம்பு வழக்கை பிரச்சனையை பார்க்காத நாளே இல்லைங்க. தின பிரச்சனை தாங்க. தாய்மாமன் உறவு நல்லா பார்த்துக்கோங்க. தாய்மாமன் உறவு உங்களுடைய கணவன் மனைவி சாந்தம் திருமணத்தை பேசி கிட்ட போகும்போது ஸ்டாப் ஆகிறது. இந்த மாதிரி தடைகள் அதே மாதிரி பாருங்கள், நிறைய பேருக்கு திடீர் பயணங்கள், திடீர் அலைச்சல், ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும். இந்த ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். எவ்வளவு தான் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கிறது, எனக்கு நல்ல பலனே கிடையாது அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தாங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்ததும் மிதுன ராசி தான். இப்போ தனியாக ஜாதகம் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்கள் லக்னத்திலிருந்து சனி பகவான் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காருன்னு பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா இப்போ ஒரு சூப்பரான யோகம் இருக்குது தெரியுங்களா. மிதுனத்துக்கு செம்மையான ஒரு யோகம் இருக்குங்க. குருவும் சனியும் ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சூப்பர் டைமுங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அதிக ஜாதகம் கொடுத்தது மிதுனம். அதனால் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ஸ்பெஷலான பலன் கொடுக்க போகிறேங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுயசாரம் வாங்கி குரு போகிறாருங்க. எதில்? புனர்பூசத்துக்கு போகிறாரு. அது ஒன்று நல்லதான். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு அப்புறமா அவர் புரட்டாதி நட்சத்திரம், அவரும் குருவோட சரத்தில் போகிற, ரெண்டுமே குரு சாரத்தில் போகுது. அப்போ ஏதோ நகையோ பணமோ சேமிப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஏதோ ஒரு விஷயம், பெருசாக ஒரு விஷயம், நல்ல விஷயம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான அறிகுறிகள் எல்லாம் இப்போவே தெரிஞ்சிருக்குங்க. உங்களுக்கு யோகம் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் வருமானத்தில் நீங்கள் பெரிய லெவலுக்கு வருவீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி பொருளாதாரத்தில் வருமானத்தில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு வருங்க. சேமிப்பே இல்லை, எனக்கு கடன் இருக்குன்னா இப்போ கடன் அடைச்சிருவீங்க. நிறைய பேர் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்துட்டாவே கடன் அடைக்கப்படுங்க. உங்களுடைய பிரச்சனை சரி பண்ணப்படும். வருமானம் எனக்கு மேலே பெரிய லெவலுக்கு வருவீங்க. பயங்கரமான யோகத்தை இப்போ சனி பகவான் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாருங்க. காரணம் என்ன தெரியுங்களா? குருவும் சனியும் யோகத்தில் இருக்குது. அது இல்லாமல் சனி பகவானினுடைய பார்வை பாருங்கள், 12ஆம் இடத்தை பார்த்து, 4ஆம் இடத்தை பார்த்து, அடுத்தது 7ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக யோகம் இருக்குங்க. சூப்பரான யோகம். குருவோட பார்வை 1ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை அவர் பார்க்குறாருங்க. 9 பார்க்குறாரு. பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. குடும்பத்தில் பாருங்கள், சேமிப்பு, வருமானம், இன்கம் நல்லா இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற வழக்குகள்லாம் இருக்காதுங்க. ஒரு இடத்த விற்கணும், ஒரு பூமியை வாங்கணும், இந்த மாதிரி எனக்கு இதன் மூலமாக காசு வரணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அது மூலமாக காசு வரப்போகுதுங்க. இடம், பூமி, இது மூலமாக காசு பணங்கள் வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குது. ஏன்னா இடப்பிரச்சனை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அதிகமாக சொல்கிறீங்க. என்ன காரணம்? ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தால் இடம் வாங்கினா ராஜா, இல்லை வீடு வாங்கினா ராஜா, சொத்து வாங்கணும். அவர் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. நீ வீட்டை வாங்கி இடத்த வாங்கு, வீடை கட்டு அப்படிங்கிறாரு. அப்போ ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான யோகம் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இது 100% உண்மைங்க. வழக்கு சார்ந்த விஷயம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த வழக்கெல்லாம் இப்போ சரி பண்ணி கொடுத்துருவாரு. பொருளாதாரத்தில் வருமானம் நல்லா இருக்குங்க. சகோதர சகோதரி வகைகளில் உங்களுக்கு அன்பு பாராட்டுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், நிரந்தரமான வேலை, சூப்பர் வேலை கிடைச்சதா கிடைக்கலையா, வெளிநாட்டில் நல்ல வேலை பார்க்குறீங்களா, அவங்களுக்கு எல்லாமே வேலை உத்தியோகம் மாறுங்க. கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனாலும் வேலை பார்க்குறவங்களோட உத்தியோகம் நல்லா இருக்குங்க. அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இதை நான் எழுதியே குறிப்புங்க. ஏன்னா லக்னத்தில் சூரியன் இருக்கிறதுனால, யார் லக்னத்தில் சூரியன் இருக்கோ கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் சொந்த வீட்டை தொற்றுவாருங்க. கண்டிப்பாக அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடச்சிருங்க. கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நல்ல
விஷயங்கள் நடக்கு. அதற்கான யோகம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலும் அரசாங்கம் ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி கடன் அடைப்பீங்க. லோன் சார்ந்த விஷயங்கள் வந்து எல்லாமே சால்வ் ஆயிருங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கை அமோகமாக அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. பொதுவாகவே மிதுன ராசினா இவங்களுடைய அதிபதி புதன் பகவான். இதனால பயங்கரமான புத்திசாலிங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே ஏமாற்ற முடியாது. இவங்களுக்கு நிகர் இவங்களை தான் வைக்க முடியும். இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், பேரவும் முடியுங்க. இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தனக்கு சாதகமாக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த மிதுனம் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாவே எல்லாமே ஈஸியாக பழகக்கூடியவங்க. ஒரு முறை இவங்க கிட்ட வந்து யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட கடைசி வரைக்கும் நட்பாக இருக்கணும் அந்த ஆசை வந்து வந்துருங்க. அந்த அளவுக்கு இயல்பான எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய குணம் படைச்சவங்க. ஆனால் மிதுனத்துக்கு உதவிக்குன்னு பார்த்தோன்னா யாருமே வரமாட்டாங்க. விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி என்னதான் மிதுனம் வந்து கஷ்டப்பட்டாலும் கடினமான உழைப்பு போட்டாலும் சரிங்க, அந்த ஒட்டுமொத்த உழைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பிச்சை எடுத்தாரா பெருமாள் அதை பிடுங்கி தின்னாரா அனுமாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க இவங்க வாழ்க்கை. இவன் கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி வச்சிருந்தா அது மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கழுகு மாதிரி படக்குன்னு பிடுங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக ஒரு குரூப் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அது வந்து சொல்ல போனாக்க ரத்த உறவுகளே இவங்களுக்கு எதிராக தான் நிற்பாங்க. இவங்க பாவம் நினைக்கிறதுக்கு, இவங்களை பாவம்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. ஆனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட உணர்ச்சிகளை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுடைய மனசு கோணாமல் நடந்துக்கணும்னு நினைக்கிறதுல மிதுனம் வந்துட்டு முதன்மையானவங்க. இப்படி உயர்ந்த உள்ளம் படித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க. மோசமே போனாலும் நாசமே ஆனாலும் சரிங்க, மீண்டும் மீண்டும் உயிர் தளர்ந்து வாழக்கூடிய பண்பு இயல்பிலேயே மிதுன ராசிக்கு இருக்குது. இனி உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது, இது நாள் வரைக்கும் எல்லாம் முடிஞ்சதுடா அப்படின்னு நினச்ச உங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அதெல்லாம் அப்படி கிடையாது. உனக்கு இனிதான் வாழ்க்கை வந்து ஆரம்பமாக போகுது. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே பதில் தரக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு நன்மையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு வரப்போகுதுங்க. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை செய்யணும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் செய்யவே கூடாது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், இதோட உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான திருப்பங்கள் ஏற்பட போகுது, இதில் உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே மாற்றமாகறாங்க, அந்த மாற்றமாகக்கூடிய கிரகங்கள் யார், கூட்டணியில் யார் நிற்கிறாங்க, 2 கிரகங்களுடைய வலிமை என்ன, பலவீனம் என்ன, நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய முக்கியமான பதிவு தாங்க இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்றைக்குமே நம்மளோட சேனலில் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாங்க கண்டிப்பாக இருக்கும். ஒரு இருண்ட அறைக்குள்ளே ஒரு தீபம் ஏற்றி வச்சா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஒளியை தரக்கூடிய உங்களுக்கான உறவு தாங்க நம்முடைய இந்த ராசி பலன் சேனல். உங்களோட பயணிக்கும் நான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை எனக்கு வந்து முழுசாக கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் என்கிட்ட இருந்து உண்மையாக உங்களுக்கு கொடுப்பேங்க. இது எல்லாத்துக்கும் மேலே எந்த விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்களாக மாற போகிறீங்க. எவ்வளவு சங்கடம் குடும்பத்தில் இருந்திருக்கலாம், குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் எப்படியோ, ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்பெஷலான மாதிரி உங்களுக்கு மாறப்போகுதுங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக ஒரு குறைவில்லாத வாழ்க்கையாக வாழ போகுதா இருக்க போகுது. எப்படி அப்படின்னா
நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டந்தாங்க இனி வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் தொட்டதை தொடங்கக்கூடிய விஷயமா இருக்குங்க. அக்கம் பக்கம் எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டுங்க, ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் சரியாகிற மாதிரி பிரச்சனை எல்லாமே தீரப்போகுதுங்க. எதையுமே முடிச்சு காட்டக்கூடிய ஒரு சாமர்த்தியம் மிதுன ராசிக்கு உண்டாக போகுது. இது வரைக்கும் என்னென்னா புத்தி கூர்மை இருக்குது, புத்தி சாத்திரம் இருக்குது, எல்லாமே இருந்துமே எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு கையை கட்டி போட்ட மாதிரி வாழ்க்கை தாங்க மிதுன ராசி இது நாள் வரைக்கும் வாழ்ந்திருப்பீங்க. இது இல்லையா, கண்டிப்பாக உங்களால் இந்த விஷயத்தை வந்து இல்லைன்னு மறுக்கவே முடியாதுங்க. அந்த நிலையில் மாற்றம் வருது. குறிப்பாக பொருளாதார வளம் வந்து மேம்படுதுங்க. அதாவது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி போன மாதம் வரைக்கும் கூட படாத பாடுபட்டு இருப்பீங்க. உங்களுடைய சொந்த பணமே உங்களுக்கு வரவேண்டிய பணம் கூட வெளியில் போய் மாட்டியிருந்திருக்கும். கேட்டு கேட்டு கிடைக்காத ஒரு நிலையை நீங்கள் வந்து கடன் வாங்கி அல்லல் படக்கூடிய நிலையில் கூட கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த கடன் அடைக்கிறதுக்கு உங்களுடைய பணம் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அமையுதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உன்னதமான நிலையை அடைய போகிறீங்க. தொழிலெல்லாம் விட்டுட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. நிறைய பேர் நீங்கள் தொழில் செய்கிறது எல்லாமே ஒரு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தேவையில்லாமல் பேசியிருப்பாங்க. இது வந்து ஆண்களும் சந்திச்சிருப்பீங்க, பெண்களும் சந்திச்சிருப்பீங்க. அதில் மாற்றம் வரும். இதே மாதிரி குடும்பத்தில் முன்னேற்றமும் இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகுது. இதோட பணமும் நல்லா இருக்குங்க. சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு நான் சொன்னேன், கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா பண விரயமும் உங்களுடைய காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ எப்படா நீங்கள் கெட்டு போவீங்க, எப்படா உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் மாட்டி விடலாம், எப்போ தான் நீங்கள் வந்து அழுகுவீங்கன்னு ஒரு கூட்டம் வந்து பார்த்துட்டே இருக்குங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும். அந்த வாய்ப்பை மற்றவங்களுக்கு கிடைக்க விடாமல் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எச்சரிக்கையாக இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் சரி மிதுன ராசி விழுறதும் எழுறதும் தான் வேலையா அப்படிங்கிற அளவுக்கு எந்த விஷயத்துலையுமே தோல்விதான் அடைஞ்சிருப்பீங்க. எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. இனி எந்த பிரச்சனையுமே முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வந்து சேரும். தொழிலையும் நல்ல பெயர் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கிட்ட அனுசரணை கிடைக்குங்க. அரசாங்க விஷயங்களில் பிரத்யேகமான சலுகைகள் வந்து பெறறதுக்கு வாய்ப்பு அமையும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், தங்குத்தடை இல்லாமல் கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முன்னேற்றமான பாதையில் வியாபாரம் தொழில் வந்து விருத்தியாகுங்க. வரவு செலவு கணக்கு மட்டும் சரியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி உயர்வு வந்து கிடைக்குங்க. வண்டி வாகனங்களை பிரத்யேகப்படுத்துறது ரொம்பவே கவனம் தேவை. அடுத்தது கலைஞர்களுக்கு நல்ல புகழும் பெருமையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுது. ராசிநாதன் மற்றும் சுகாதிபதியான புதன் ரொம்ப அனுகூலமான சஞ்சரிப்பில் இருக்கிறதுனால மாணவ மணிகளுக்கு சிறப்பான பலன்களை பார்க்க முடியும். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். மேல் படிப்பிற்கான விரும்பிய பாடம் கிடைக்கிறதுக்கான எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குங்க. இதோட இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் மிதுன ராசி வந்து மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட அதில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கையை விட்டுட்டு போன வாய்ப்பு, உங்கள் கையை விட்டுட்டு போன பொருட்கள் எல்லாமே திருப்ப வந்து சேரும். உறவுகள் கூட சொல்லப்போனால் யோசிப்பீங்க. திடீர்னு எதுவுமே இல்லாமல் அழுதுட்டு உக்காந்துட்டு இருந்தோ, புலம்பிட்டு உக்காந்துட்டு இருந்தோ, திடீர்னு பார்த்தா எல்லாமே இருக்கே, ஒருவேளை நம்ம என்ன கனவு கண்டுறோமோ அப்படிங்கிற அளவுக்கு கனவா நனவான தெரிய முடியாத அளவுக்கு நீங்கள் மூச்சு முட்டக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நேரங்க இது. இந்த பாட்டு கூட இருக்கு இல்லைங்களா, ஜூன் போனால் ஜூலை காற்றே அப்படின்னு. இந்த மாதிரி தாங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்தாலுமே அது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வசந்த காலமாக அமையுங்க. அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து நீங்கள் நினைக்கிறது நடக்கும், ஆசைப்படுறது கிடைக்கும், எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். எதுக்குமே குறைவில்லைங்க. எல்லாத்துக்கும் மேலே புதுசாக வீடு வாங்கிறது, புதுசாக கார் வாங்கிறது. ஆனால் மழையில் நீச்சல் அடிக்கக்கூடிய நேரம்னு சொல்லி முடிக்கலாங்க. ஏன்னா சனி
பகவானும் குரு பகவானும் சரி உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறாங்க. மாற்றி மாற்றி நான் செய்கிறேன் நீ செய்யுங்கிற அளவுக்கு இவங்க 2 பேரோட அமைப்பு வந்து நல்லது கெட்டது நடக்கிறது யார்? 9 நவக்கிரகங்கள். இதில் ரொம்ப வலிமையான கிரகம், நமக்கு ஆபத்துனாவே ஜாதகத்தை போய் கொடுத்துருப்பா சனி பகவான், ஏதாவது எனக்கு வேலையை காட்டுறாரான்னு பாருப்பா அப்படின்னு கொடுப்பாங்க. அதை நாங்கள் வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பட்சத்தில் முதல்ல பார்க்குறது சனி பகவானும் அடுத்தபடியாக குரு பகவானும் தாங்க. அவர் எந்த விஷயத்தை கொடுக்குறாரோ அவர் அவமானத்தையும் அசிங்கத்தையும் அதிகமாக கொடுத்துட்டு தாங்க நல்ல வாய்ப்பை தேடுவார். ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு மட்டுமே வேலை பார்ப்பார். ஸோ நல்ல வேணால் பாருங்கள், இப்படி தாங்க நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இவங்க 2 பேருமே இப்போ உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க. மிதுன ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில் சூரியனும் குருவும் இணைஞ்சிருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் சிந்தைகள் அதிகமாக இருக்கும். சூரியன் அங்கே இருக்கிறதுனால பெரிய மனுஷங்களோட தொடர்பு ஏற்படும். உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இத்தனை நாளாக என்ன